நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு விவசாய இடத்துல அல்லது ஒரு தோட்டத்தில் ஒரு வீடு கட்டுறோம் அல்லது ஒரு ரூம் அமைக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்குறோம் அப்படின்னா, மொத்த இடத்துல நம்ம வந்து எந்த இடத்துல அந்த பில்டிங் வந்து லொக்கேட் ஆகணும் அப்படிங்கிற பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல என்ன கவனிச்சுக்கணும் அப்படின்னா, அந்த தோட்டத்துக்கு அந்த விவசாய நிலத்தில் வந்து எல்கை இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். எல்கை அப்படின்னு சொல்கிறது நம்ம ஒரு ஃபென்சிங் ஒரு ஃபார்ம் ஆகிறதா இருக்கட்டும் அல்லது ஒரு காம்பவுண்டல் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அப்படிங்கிறத ஒரு எல்லையாக இருக்கா அப்படிங்கிற நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு ஒரு எல்கையே இல்லை அப்படிங்கும்போது அது வந்து பறந்துபட்ட வெட்டவடியோட கலந்துருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த மொத்த ஸ்ட்ரக்சரில் எங்கே வேணாலும் பில்டிங் கட்டலாம். ஈவன் நீங்கள் வடகிழக்கில் கூட கட்டலாம் அல்லது கிழக்கில் கட்டலாம் அல்லது வடக்கில் கட்டலாம், எந்த இடத்துல வேணாலும் கட்டலாம். ஏன்னா அது வந்து இதுதான் அப்படிங்கிற ஒரு வரைமுறைக்கான ஒரு எல்கை கிடையாது. அந்த டாக்குமெண்ட் உங்கள் பேரில் இருந்தால் கூட அது நீங்கள் எந்த இடத்துலையும் கட்டலாம் ஓவராலாக. அதே சமயம் அந்த 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 இடத்துல ஒரு கிணறு இருக்குது அல்லது ஒரு பள்ளம் போன்ற அமைப்பு இருக்குன்னா, அந்த பள்ளத்துக்கு அந்த ரூம் வந்து எந்த இடத்துல வருது அப்படிங்க நீங்கள் கவனித்தால் சரியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பள்ளத்துக்கு அந்த ரூமானது தென்மேற்கில் இருக்கா அப்படிங்க பார்த்துக்கணும். இப்போ தென்மேற்குலேயே கூட ஒரு இடத்துல கிணறு இருக்குது அப்படின்னா, அந்த கிணறுக்கு அந்த ரூம் வந்து எந்த பகுதியில் இருக்குது, அந்த ரூமானது அந்த கிணறுக்கு தென்மேற்கு பகுதியில் இருந்தால் மிகச்சிறந்த அமைப்பு. அதுக்காக மொத்த இடத்துல தென்மேற்கு பகுதியில் கிணறு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கிணறை மூட தேவையில்லை. அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இதை நான் கவனிச்சிருக்கிறேன். வடகிழக்கு பகுதியில் தான் ஒரு தோட்டத்தில் கிணறு இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. சில இடத்துல மேற்கு மையத்தில் தண்ணி அதிகமாக இருக்கும், அந்த ஈல்டு கொடுக்கக்கூடிய கிணறாக இருக்கும், அல்லது வடமேற்கு பகுதியில் இருக்கும், அல்லது தென்கிழக்கு பகுதியில், ஈவன் தென்மேற்கு பகுதியில் கூட கிணறு இருந்தால் கூட அதற்கு எல்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிறதான் சப்ஜெக்ட். அந்த கிணறுக்கு ஒரு மோட்டர் ரூம் அப்படிங்கும்போது அது வந்து தென்மேற்கு பகுதியில் இருக்கணும். இதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அதற்கு அடுத்ததாக ஒரு எல்லையாக ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா, ஒரு ஃபென்சிங் போட்டிருக்காங்க அல்லது ஒரு காம்பவுண்ட் வச்சு ஃபுல்லாக கட்டியிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த எல்கையை நீங்கள் வந்து அந்த பவுண்டரியை வந்து அந்த சர்க்யூட்டை கட் பண்ணி விடும்போது அதுவும் நல்லா சர்க்யூட் அது வந்து வேலை பக்கம் வந்து அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்து ஒரு 100 அடி இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு 30 அடி, அதுக்கப்புறம் ஒரு 6 அடி, அதுக்கப்புறம் ஒரு 30 அடி, அதுக்கப்புறம் ஒரு அடி அப்படி கொடுத்து அந்த 4 பக்கமும் அந்த சுற்றளவு அந்த எல்கையானது இருக்கும்போது ஒவ்வொரு இதையும் இது மாதிரி நம்ம கட் பண்ணி பண்ணும்போது ஒரு 6 இன்ச்சு கேப் விட்டு அது பண்ணும்போது அது ஒரு சர்க்யூட்டாக ஃபார்ம் ஆகாது. ஈவன் அந்த தென்மேற்கு கார்னராக இருக்கட்டும் அல்லது ஒரு தென்கிழக்கு கார்னராக இருக்கட்டும் அல்லது ஒரு வடகிழக்கு கார்னராக இருக்கட்டும் அல்லது ஒரு வடமேற்கு எந்த ஒரு கார்னருமே வந்து கார்னர் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல அந்த இது வந்து டச் ஆகாமல் கேப் விட்டு இருக்கணும் அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது அது ஒரு சர்க்யூட்டாக ஃபார்ம் ஆகாது. அப்போ அது ஒரு பறந்துபட்ட வெட்ட வழியாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ரூம் வந்து எந்த பகுதியில் வேணாலும் கட்டிக்கலாம். பட் அந்த பள்ளத்துக்கு அந்த ரூமானது தென்மேற்கு பகுதியில் இருந்தால் சரியாக இருக்கும். இதை நீங்கள் கவனித்து பண்ணும்போது ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும் நண்பர்களே வந்து.